புதிய இவ்வளவு திட்டங்களை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் இருக்க முடியுமா? அதனால சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, சித்தேரி ஊராட்சியில் இருக்கக்கூடிய 63 மலை கிராமங்களில் வசிக்கிற பழங்குடி மக்களும் குளகம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு பணிகளுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த கிராமங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூர் வருவாய் வட்டத்தில் இது இணைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஒகேனக்கல் தருமபுரிய இணைக்கக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்காரம்பட்டி முதல் பெண்ணாகரம் வர இருக்கக்கூடிய 25 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதி தற்போதுள்ள இருவழித்தடத்தில் இருந்து 4 வழித்தடமா 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கட்டமாக மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் பரிகரம் ஊராட்சியில் பரிக முதல் மலையூர் வரை இருக்கக்கூடிய வனச்சாலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையாக மேம்படுத்தப்படும். நல்லம்பள்ளியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடங்கள் கட்டப்படும். நான்காவது அறிவிப்பு, அதிக அளவில் புளி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புளி வணிக மையம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அரூர் நகராட்சியில் வாழக்கூடிய மக்களுடைய நலன் கருதி வள்ளிமதுரை குடிநீர் வழங்கல் திட்டம் புதிய குழாய்களை புதுப்பித்தும் அதை பதிச்சும் 5 லட்சம் லிட்டர்